ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளி. அதை கரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளி வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கரைச்ச புளி கரைசலில் வெங்காயம், 2 பச்சை மிளகா, தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கல்லுப்பு போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக இந்த மீன் குழம்பு செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கெடாவியை சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் தாளிப்புக்கு கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை அதில் ஊற்றிக்கோங்க. மூடி போட்டு கொஞ்சம் மூடிக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து வந்ததும் அதில் மீன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சீ ஃபுட் ரெசிபி எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மீன் குழம்பை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.